எல்லாருக்கும் வணக்கங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சூப்பரா விளாண்டுட்டாங்க நேத்தி. டெல்லி கேபிட்டல்ஸை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கங்க. இப்போ என்ன கேள்வினா, சென்னை வந்து ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகுமா என்னன்னு தெரில. ஏன்னா இன்னும் 10 மேட்ச் ஆடிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. 10 பாயிண்டில் இருக்காங்க. இன்னும் 4 மேட்ச் இருக்குது. 4க்கு 3 ஜெயிக்கணுங்க. 4க்கு 3 ஜெயிச்சா தான் அந்த ப்ளே ஆஃப் சினாரியோவுக்கு அவங்க குவாலிஃபை ஆவாங்க. 16 பாயிண்ட்டு. மத்த எல்லாருமே வந்து 12 இருக்காங்க. பஞ்சாப் மட்டும் 13ல் இருக்காங்கங்க. சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் சினாரியோ வந்து 4க்கு 3 கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சா தான் ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகும். சென்னை ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகுமா ஆகாதா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேத்தி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சேட்டா என்ன மாதிரி ஆடினாருங்க. சிங்கிள் லேண்டடாக ஆடி சென்னை சூப்பர் கிங்ஸை வின் பண்ண வச்சார். சூப்பராக ஆடினார் சேட்டா. பயங்கரமாக ஆடுறீங்க சேட்டா. செம்ம பேட்டிங்கு. ருத்ராஜ் கைக்வாட் அவுட் ஆனோடனே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இன்னிங்ஸை கொண்டு போனீங்க வரைக்கும் பார்த்தீங்களா கடைசி வரையும். சூப்பர் பேட்டிங் சேட்டா. செம்மையாக ஆடினீங்க. பயங்கரமாக ஆடினீங்க சேட்டா. டெல்லி பவுலர்ஸை சூப்பராக ஹேண்டில் பண்ணீங்க. எஸ்பெஷலி ஸ்டாக்கு லுங்கிடினா சூப்பராக ஹேண்டில் பண்ணீங்க. நட்ராஜனை அடிச்சிட்டிங்க. பயங்கரமாக அடிச்சிங்க நட்ராஜனை. ஸ்பின்னர்ஸையும் சூப்பராக அடிச்சிங்க சேட்டா. சூப்பராக ஆடினீங்க. அதுவும் அக்ஷர் பட்டேல் அந்த கவர்ஸ்க்கு மேலே அடிப்பீங்க பாருங்கள் ஒரு 6. சூப்பரான ஷாட்டு சேட்டா. இது இன்சைட் அவுட் அடித்தது பயங்கரமாக இருந்துச்சு சேட்டா. சூப்பர் பேட்டிங் சேச்சா. இதே மாதிரி ஆடிட்டு வாங்க சேட்டா. எல்லா மேட்சும் பயங்கரமாக ஆடுறீங்க. அப்புறமேட்டு வந்து உருள் பட்டேல் என்ன மாதிரி பேட்டிங் ஆடினாருங்க. ருத்ராஜ் கைக்வாட் அவுட் ஆனோடனே செம ப்ரெஷரில் இருந்துச்சு. 30 ரன் தான் இருந்துச்சு பவர் பிளே. அதுவும் லாஸ்ட் ஓவரு உருள் பட்டேல் வந்து 2 6 விட்டார் பாருங்க லுங்கி இங்கீடிய. சரியான ஷாட்டுங்க. 2 ஷாட்டுமே ஒன்று வந்து லெக் சைடில் வந்து விட்டார் ஒரு 6. இன்னொன்று வந்து லாங் ஆஃப் மேலே ஒன்று விட்டார் பாருங்க. பயங்கரமான 6ங்க. 2 6. அவர் வந்து பேட்டிங் ஆனாலே பயங்கரமாக ஆடுறாரு. 7 பாலில் 17 ரன் அடிச்சுட்டு போனார். செம்மையாக ஆடினார். ஆனால் பயங்கர பேட்டிங் உருவ் பட்டேல். அவர் அப்படியே ஆடட்டும். அவர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். நல்லா பேட்டிங் ஆடுறாரு உருவ் பட்டேல். சூப்பர் பேட்டிங்கு. அதே மாதிரி வந்து கார்த்திக் சர்மாவையும் பாராட்டி ஆடணும். போன மேட்ச்சும் சூப்பராக ஆடினார். இந்த மேட்ச்சும் சூப்பராக ஆடினார். பயங்கரமாக பேட்டிங் ஆடுறாரு. கார்த்திக் சர்மாவும் ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நல்ல ஸ்பின்னர்ஸை வந்து நல்லா ஆடினார். பட் ஆனால் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் திணறாரு. ஸ்பின்னர்ஸை வந்து அவரால் பிக் பண்ண முடியல. குல்தீப் யாதவ் ராங் ஒன் தான் போட்டால் அவரால் பிக் பண்ண முடியல. பட் ஆனால் சூப்பராக ஆடினார் கார்த்திக் சர்மா. இன்னும் போக அவர் நல்லா ஆடுவார்னு தான் எதிர்பார்க்குறோம். நல்லா ஆடினார். ஃபாஸ்ட் பாலர்ஸையும் நல்லா ஆடணும் அவர் கார்த்திக் சர்மா. போக மேட்சஸில் நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திக் சர்மாவும். அதே மாதிரி ஸ்பின் டியூஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைனும் நூர் அகமதும். அகில் ஹுசைன் விளாண்டாலே நூர் அகமது வந்து சூப்பராக பவுலிங் போடுறாரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் நூர் அகமது நேற்று. அகில் ஹுசைனும் சூப்பராக பண்ணார். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எல்லாமே நல்லா போட்டாங்க. குர்பஜித் சிங் அவரும் சூப்பராக பவுலிங் போட்டார். நல்ல எக்கனாமியாக போட்டார். ஏன்னா அஞ்சுல் கம்போஜ் மட்டும்தான் அடிச்சிட்டாங்க நேற்று. மற்றபடி சூப்பராக பவுலிங் போட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸு. ஹேட்ஸ் ஆஃப். ஸ்பின்னர்ஸும் சூப்பராக பவுலிங் போட்டாங்க. இப்போ சினாரியோ என்னன்னா, சென்னை வந்து குவாலிஃபை ஆகுமா ஆகாதா அதுதான் பெரிய சினாரியோவாக இருக்குது. சென்னை குவாலிஃபை ஆகும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு 3 மேட்ச் இருக்குது. 4 மேட்ச் இருக்குது. அது 2 மேட்ச் வந்து எல்எஸ்ஜி ஆடுறாங்க. எல்எஸ்ஜியை வந்து 2 மேட்சும் ஈஸியாக அடித்தாங்கன்னா அடுத்த 2 மேட்ச் யாராச்சும் ஒருத்தவங்க வின் பண்ணாலே போதும். சென்னை சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆகிடுவாங்க ப்ளே ஆஃப்க்கு. கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த ஒன் டே ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகணும். ஒரு நல்ல டீமாக இருக்குது. ஒரு சூப்பர் டீமாக இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆகும் ப்ளே ஆஃப்க்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வாட்டி பார்க்கலாம் எப்படி ஆடிட்டு எப்படி போகிறாங்கன்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்.